ஹாய் டெக்கீஸ், வெல்கம் டு மை யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எப்படி VMware டவுன்லோட் பண்ணுறது அப்போ இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட் இட் இன்டு தி வீடியோ. ஸோ எனி ஆஃப் த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே support.broadband.com டைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட் பார்த்தீங்க, யூ கேன் சி ரெஜிஸ்டர் அண்ட் லாகின். நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதோட கேப்சர் கரெக்டாக என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்த ஜிமெயிலுக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ அதை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ஓடிபி அப்ளை பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இங்கே நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை கரெக்டாக ப்ராப்பராக என்ட்ரு பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃபில் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஐ வில் டூ லேட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்த அந்த ஜிமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து அந்த பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருந்ததுனால நான் பாஸ்வேர்டு எதுவுமே டைப் பண்ணல. இப்போ இது வந்து அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள போயிடும். இங்க நீங்க மை டவுன்லோட்ஸ் அப்படின்ற அந்த லெஃப்ட் சைட்ல யூ கேன் சி பார்க்க முடியும். அதுல போயிட்டு க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ சாப்டர் டவுன்லோட்ஸ் அவைலபிள் ஹியர், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ there are list of softwares will be available. இங்க வந்து நீங்க workstation VMware workstation pro இல்லை அப்படின்னா VMware Fusion வந்து மேக்குக்கு, VMware workstation pro வந்து விண்டோஸ்க்கு. நம்ம விண்டோஸ்க்கு செலக்ட் பண்றோம். ஸோ செலக்ட் இட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேர்ஷன் ஃபார் விண்டோஸ் அண்ட் ஃபார் லினக்ஸ். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சிஸ்டம் விண்டோஸாக இருந்தால் விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, லினக்ஸ் இருந்தால் லினக்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அது வந்து இன்விசிபிள் ஆப்ஷன் இருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டோன்ட் டூ எனிதிங், நீங்கள் அகைன் வந்துட்டீங்க அப்படின்னா இட் வில் பி விசிபிள். இப்போ நீங்கள் டவுன்லோட் கொடுக்கலாம். இப்போ ப்ரியர் டு டவுன்லோட் இது வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, எஸ் கொடுத்துக்கோங்க.
ஏன் நம்ம ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை தவிர ரெஸ்ட் ஆஃப் த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட்டு, பின்கோடு இதை மட்டும் பார்த்து செக் பண்ணி ஃபில் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ இப்போ அகைன் லாஸ்ட் பேஜுக்கு வந்திருக்கு. ஸோ ஹியர் வந்து நீங்க டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் ஆயிரும். இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா டவுன்லோட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். பட் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி சில கான்ஃபிளிக்ட் டூல்ஸை வந்து நம்ம டிசேபிள் பண்ண போறோம். கான்ஃபிளிக்ட் டூல்ஸ்னா நம்ம லினக்ஸோட சப்சிஸ்டம் ஃபியூச்சர், அப்புறம் ஹைப்பர் வியூ ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் நம்ம டிசேபிள் பண்ண போறோம். ஏன் நம்ம டிசேபிள் பண்ண போறோம் அப்படின்னா அப்பதான் விஎம்வேரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா இருக்கும், எந்த ஒரு லேகிங் இல்லாம நம்ம சூப்பரா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம சில ஃபியூச்சர்ஸை வந்து டிசேபிள் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம சர்ச் பாக்ஸில் டர்ன் விண்டோஸ் ஃபியூச்சர் ஆன் ஆர் ஆஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸோட ஃபியூச்சர்ஸ் வந்து நிறைய எனேபிள் இருக்கும், டிசேபிள் இருக்கும். நம்ம வந்து விண்டோஸ் மிக்ஸ்டு பிளாட்ஃபார்ம் அண்ட் விண்டோஸ் ஹைப்பர்வைசர் பிளாட்ஃபார்ம், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ், இதில் நம்ம வந்து டிசேபிள் பண்ணுறோம். பட் நிறைய பேர்த்துக்கு வந்து சில ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம முன்னாடியே குறிப்பிட்டிருந்த அந்த ஆப்ஷன்ஸை வந்து பார்த்து நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கோங்க. Now we can see two option. நான் வந்து டோன்ட் ரீஸ்டால் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் டிசேபிள் பண்ணணும். அதுக்கு சர்ச் பாக்ஸில் டிவைஸ் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஹியர் யூ கேன் சி கோர் ஐசோலேஷன் டீடைல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹியர் மெமரி இன்டிகிரிட்டி அந்த ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ரீபூட் ஆனதுக்கப்புறம் நம்ம டாஸ்க் மேனேஜருக்குள்ள போய்க்கிறோம். இங்கே பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து சிபியூக்கு போய்க்கிறோங்க. சிபியூ கீழே விர்ச்சுவலைசேஷன் எனேபிள்டுன்னு இருக்கும். இஃப் இட் இஸ் மீன் விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் இருக்கு. சப்போஸ் இது வந்து டிசேபிள்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பயோஸ் ஆட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அட்வான்ஸ் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா இன்டெல் விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி, இன்டெல் ஏஎஸ்என்ஐ VT-D, அப்புறம் நான் கொடுத்துருக்க இந்த ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் இருந்து அது டிசேபிள்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் VMware ஒர்க் ஆகும் நம்மளோட சிஸ்டத்தில். ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த கான்ஃபிகரேஷன்னா செக் பண்ணிவிட்டு அகைன் லாகின் பண்ணிடுங்க சிஸ்டத்தை. ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் VMware இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் நெக்ஸ்ட். இப்போ லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர் இஸ் நாட் டெக்டட். ஸோ நெக்ஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா டேரக்டரி எந்த நீங்கள் டேரக்டரியில் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. நான் வந்து சேஞ்ச் பண்ண விரும்புகிறேன். ஸோ நான் வேறு டிஸ்க் வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் வேறு ஃபோல்டர் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய சி ட்ரைவில் வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. ஸோ நான் அதனால் வேறு ட்ரைவ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்.
இது கேட்டுச்சுன்னா ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டால். அவ்வளோதான் guys, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கன்ஃபிகர் பண்ணி VMware இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை do subscribe and hit the bell icon. And yeah, thank you guys.